நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்த்தவ்ய திவார் என ஹிந்தியில் பெயர் பலகையானது வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்த்தவ்ய திவார் என பலகை வைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஹிந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பாஜக அரசினுடைய இந்தி திணிப்பு நுழைவாயிலே வாயில் நுழையாத பெயர் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக என்றும், மொழி ஒன்றும் வரி வடிவம் 3 என்ற வகையில் இந்தி பெயரே தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி பொசிஷன் செயலில் இறங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்றும், திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்த்தவ்ய திவ்கார் என எழுதி வைத்திருக்கிறார்கள் என அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் EPFO என ஏற்கனவே இருக்கப்பட்ட நிலையில் அதை பவிஷ்ய நிதிபவன் என்ற பெயரை திணித்து விட்டனர் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரை வைத்து ஆங்கில வரிவடிவத்தில் எழுதுகிறார்கள் எனவும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஜலசக்தி என்று ஆகிவிட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முழுவதும் மாற்றப்பட்டு அதே வேறு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது பாஜக அரசுக்கு என குற்றம் சாட்டியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களை சரியாக பாடம் புகட்ட வேண்டும் என்றும், தமிழ் ஆங்கிலம் பெயர்களில் இந்தியை திணிக்கும் முயற்சியில் தற்போது கைவிட்டுவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்றும், இல்லை என்றால் தமிழர்களுடைய சூட்டை ஒன்றிய அரசு உணர வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுகிறேன் என்றும் முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் பெயர்களில் இந்தி பெயர்களாக மாற்றம் தெரிவித்து பல்வேறு மத்திய அரசினுடைய துறைகளுக்கும் மற்றும் அலுவலகங்களுக்கும் மாற்றம் செய்திருப்பதை கடுமையாக எச்சரிக்கிறேன் என்றும் முதலமைச்சர்கள் இது தொடர்பாக சுட்டிக்காட்டி தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.